மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா விநாயகப் பெருமானே, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுத்து காப்பேன் என்பது சொன்னது உண்மையா இருந்தால் எனக்குள் இருந்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு அந்தமான். அந்தமான் எத்தனை பேர் வந்திருக்கிய? வரலாம், காலில் வந்து சொல்லலாம். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவமும் இல்லை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போற வழியில ஒரு அற்புதமான விநாயகர் கோயில் இருக்கா? அதுலேருந்து தாண்டி போனால் ஒரு தெருமுனையில் ஒரு அம்மன் கோயில், பழைய கோயிலாக இருக்கா? சரி, கால் சொல்லலாம். நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு, உனக்காக நான் கேட்குற கேள்விக்கு பதில் வேண்டும். நீங்கள் 5 பேர்களும் 5 குணத்தில் போய் காலில் விழுந்துட்டீங்க. நீ ஒரு கேள்வி, இவா ஒரு கேள்வி, இவா ஒரு கேள்வி, இவன் ஒரு கேள்வி, அவன் ஒரு கேள்வி. இந்த கருப்பசாமியை நம்பி நம்ம அப்பன் கூட்டிகிட்டு வந்துட்டான், கரெக்டு. ஆனால் சாமிக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நம்ம உள்மனதில் இருக்கக்கூடிய சில ரகசியத்தை வெளியே விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒருத்தனுக்கு உள்பயம். இன்னொருத்தருக்கு எதிர்கால வாழ்க்கையை பற்றி ஒரு சில வெளிகள் நமக்கு வேண்டும் என்பது இன்னொருத்தருக்கு. ஒரு பெண்ணுக்கு மனதுக்குள்ள நம்ம நினைச்ச வாழ்க்கைக்கு என் பெற்றோர்கள் கட்டுப்படணும். எப்படி சொல்லுதா நீ? நான் நினைச்ச வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு எங்கள் அப்பன், ஆத்தான், என் தம்பிகள் அத்தனை பேரும் கட்டுப்பட்டு வரணும். இந்த பிரிவில் நான் சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தானே அவங்களுக்கு வேணும். என் சந்தோஷத்துக்காக அவங்க பிடிவாதத்தை விட்டு கொடுத்தால் என்ன அப்படின்னு நீ காலில் விழுந்த. உண்மையா இல்லையா? காலில் விழுட்டு வா. ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, என் மகா கேட்ட கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்ல போறீங்களா? நாங்கள் இவ்வளோ காலமும் பெற்று வளர்த்து அவளுக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணி இரவு பகலாக முழித்திருந்த எங்களுக்கு பதில் சொல்ல போறீங்களா? அவள் ஆசைக்கு பதில் சொல்ல போறீங்களா? அல்லது எங்களுடைய உண்மையாக வளர்த்த தியாகத்துக்கு பதில் சொல்ல போறீங்களா? அப்படி கேள்வி 2 பேர் இதயத்துக்குள்ள இருக்கு. இப்போ நானே யோசிக்க வேண்டிய நிலைமை. பெரியவங்க விரும்புகிறத நிறைவேற்றவா, சின்ன பிள்ளை நினைக்கிறாள அவள் ஆசையை நிறைவேற்றவா? சின்ன பிள்ளைக்கு பசி, தோசையை கொடுத்தாலும் பசி ஆறும், இட்லியை கொடுத்தாலும் பசி ஆறும், சாப்பாடை கொடுத்தாலும் பசி ஆறும். உண்மையா இல்லையா? ஜீரணமாகாத பிள்ளைக்கு புரோட்டாவை கொடுத்தா பசி ஆறமாடா? அதை மாதிரி அவள் புரோட்டாவை சாப்பிட நினைக்கிறா. அது வேண்டாம்னு நீ நினைக்கிற. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. அதனால் 3 மாத காலம் அவகாசம் இருக்கு. இவளுடைய உள்மனதை பற்றி நான் பார்த்தேன். உங்கள் அப்பா ஆத்தா சம்மதிக்காட்ட என்னைய நம்பி நீ வரதுக்கு தயாராக இருக்கியா அப்படின்னு இவா விரும்புகிறவன் இவள்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி வச்சுருக்கான். உண்மையா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோ. எங்கள் அப்பா ஆத்தால நான் சம்மதிக்க வைப்பேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் என் வாழ்க்கையை எனக்கு அமைச்சுக்கிட்ட தெரியும். அதில் எதை பற்றியும் நான் நினைக்க மாட்டோம்னு அன்னைக்கு ஆவேசப்பட்டு இவா சொல்லிட்டான். ஆனால் இப்போ அந்த சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற முடியுமா அல்லது முடியாதா, எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியாத ஒரு குழப்பம் உன் உள்ளத்துக்குள்ள. உண்மையா இல்லையா? நீ மட்டும் கால் வந்துட்டு வா. ஆசையே அலை போலே நாமெல்லாம் காலில் நல்ல விடலை. காது சரியில்லையா? என்ன விஷயம்?
நீ விரும்பினவனுக்கு அப்பா அம்மா எங்கே இருக்காங்க? அவங்க அம்மாவுக்கு முழு சம்மதம் இல்லை. அவங்க அப்பா வந்து அம்மா சொல்ல தான் கேட்பார். ஆனால் ஒன்னிடம் சொல்லும்போது ரெண்டு பேருக்கும் சம்மதம்ங்கிற ஒரு வார்த்தையை, என் பையன் விரும்பினதை நான் கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிறதேன், உங்கள் வீட்டில் உள்ளவங்க மட்டும் தான் எனக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஆனால் அவங்க அம்மாவுடைய ஆழ் மனதை போய் பார்த்தேன். எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாத, எப்படி பொண்ணோ என்னமோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு ஆழ் மனசில் அவருடைய உள்ளம் கொஞ்சம் குழம்பி போயிருக்கு. அதனால் 3 மாத காலங்கள் அவகாசம். சித்திரை, வைகாசி, ஆனி. ஆடி அமாவாசை வரை பொறுமையாக இருக்கணும். அதற்கு பிறகு ஆவணியில் தான் இவா கல்யாணத்தை பற்றி நம்ம முடிவு எடுக்கணும். அதுவரை எந்த ஒரு பாதகமும் நடக்காமல், எந்த பிரச்சனைகளும் நடக்காமல், எந்த தலைகுனிவு அவமானங்களும் நடக்காமல் உன் குடும்பத்தை காப்பாற்றி தந்தால் போதும்லா. கால் வந்துட்டுவாங்க. வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். எண்ணிலா கனவுகளில் எதையோ நினைத்திருந்தேன். பருவத்தில் பல சிந்தனை ஏற்படுவது இயற்கை. இளமையில் இதயத்தை பறிகொடுப்பதும் இயற்கை. காதல் வயப்பட்டு கண்கலங்கி நிற்பதும் இயற்கை. நாடகத்தில், காப்பியத்தில், காவியத்தில் காதல் என்றால் காமுறுவர் மானிடர். ஒரு நாடகத்தில் காதல் காட்சியை கண்டால் எல்லாரும் கைதட்டுவோம். சினிமாவில் பார்த்தா ரொம்ப ஆனந்தம் படுவோம். காவியத்திலே வாசிக்கிற பொழுது கருத்துக்களில், வரலாறுகளிலே காதல் காட்சிகளை நாம் படித்தால், ஆகா எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறார் என்று நாம் பெருமைப்படுவோம். ஆனால் அது ஊடகத்தே இருந்துவிட்டால் உள்ளம் குமுறுவோம். அது வீட்டுக்குள்ளே நடந்தால் என்ன செய்வோம்? வெறுத்துருவோம், பிரச்சனை வரும். அப்போ அது நாடகத்துக்கு தான் சரி, சினிமாவுக்கு தான் சரி, காப்பியத்துக்கு சரி, காவியத்துக்கு சரி, கதைக்கு சரி, கருத்துக்கு சரி. ஆனால் நடைமுறைக்கு அது சரியில்லை இந்த மனித உலகத்தில். அப்போ மனிதன் மனதை பெரிய மனிதர்கள் நம்ம பிள்ளை சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லி விட்டு கொடுக்கலாம். அந்த மனது பெரிய மனிதர்களுக்கு இல்லை. நம்மளை இவ்வளோ காலங்கள் வாழ்ந்த வச்சாங்களே, நன்றியோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி தன் மனதை திருப்பிக் கொள்ளும் சக்தி பிள்ளைகளுக்கு இல்லை. ஆக விடா கொண்டேன் கொடா கொண்டேன் கேஸாக பெற்றோர்களும் பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா? அதனால் நீங்கள் 2 பக்கமுமே திருத்துவதற்கும், 2 பக்கத்தினுடைய மனம் எங்கே இறங்குகிறது என்பதை பார்த்து நடுநிலை தவறாத தீர்ப்பை அளிப்பதற்கும் 3 மாத காலம் உங்களுக்கு வாய்தா அவகாசம் போட்டுவிட்டு பக்கத்தில் வா. கருப்பசாமிக்கு இந்த அப்பா அரும்பு உதிராம காப்பாத்துறாய், மான மரியாதை குறையாம வாழ வைக்கிறேன். இந்த மகளே, அந்தமானே சில நாட்கள் இரு, புண்ணியம் அடைந்து வருவாய். 3 மாதத்தில் நம்ம தெளிவு கொடுத்துருங்கிற வார்த்தையை சொல்லி சமாதானம் செய்வாயாக. வா, இவன் வெற்றி அடைவான். அங்கே உள்ள அரசில் வேலைக்கு போவான். வாடா, கப்பல் துறைக்கு வேலைக்கு போவான். இடையில ஒரு காதல் வரும், அதிலிருந்து நீக்கி நான் வெற்றியாக்கி தருவேன். இந்த அவளுக்கு காசு பணம் முக்கியம், வச்சுக்கா. நல்லா சாப்பிட்டு போங்க, சந்தோஷமா இருங்க. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு திருவாரூர். நல்லாரு மகளே, நல்லாரு மகளே, நல்லாரு மகளே. திருவாரூர் தேரு வருது, திரும்பி பாரடி. திருவாரூர் உள்ளே பகைமை எழி தாண்டவ கோனே. வெளிநாட்டில் என் வீட்டுக்காரர் இருக்காருன்னு மனம் குழம்பி வந்த மக்கள். அப்படியா? உட்காரலாம். யாருவேன்? சரி உட்கார், வா வா. உன் கணவனுடைய கடன்களை தீர்க்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடை நான் பண்ணி தந்துட்டேன். தொழிலையும் நல்லா வளமாக்கி தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? 60 நாள் கழித்து அந்த பத்திரத்தை நான் மீட்டி தரேன். வில்லங்க வராது, போலீஸ் ஸ்டேஷன் போகாது, நீதிமன்றத்துக்கும் போகாது.
ஜெயிச்சு தரேன். வா பக்கத்தில். நித்தம் வெளிநாட்டில் சரி அவருக்கு தான் பாதுகாப்பு கிடைக்கும். வெற்றி உண்டு. நல்லா இருக்கும். சாப்பிட்டு போங்க. பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? வாங்க. என்ன பிள்ளைக்கு என்ன? திருவாரூர் இல்லையே உங்களுக்கு? எந்த ஊர்? திருவாடுதுறையா? திருவாரூர் பக்கம் ரிசீவர். ரிசீவர் எத்தனை கிலோமீட்டர் திருவாரூருக்கு? இருக்கும் பக்கத்தில் இருக்கு. காலைல வந்துட்டுவாங்க. கோபுரம் விழிச்சு கிடக்கு. யார் கேட்டு பார்ப்போம். ஒரு பசுமை சோலையும் ஒரு பழமையான ஒரு சிறு கோயிலும் இருக்குது. அது உங்கள் ஊர் தானா? கால் வந்துட்டு வரலாம். பழமையான ஒரு சிறு மேலே உள்ள கோபுரத்தில் சீர்குலைந்து இருக்கிறது. பெயிண்ட் கூட சரியாக அடிக்காமல் இருக்குது. அந்த பகுதி தானப்பா? வேறு என்ன வேணும்? ஒரு காலத்தில் அந்த காமாட்சிக்கு காஞ்சியில் இருக்கிற காமாட்சி இல்லாவா? அந்த காமாட்சி அம்மாங்கிறது காஞ்சியில் இருக்கிற காமாட்சி அல்ல. ஒரு காலத்தில் முன்னோர்களுக்கு காமாட்சி என்று பெயர் வைத்து கோயில் கட்டி வைத்த இடம்தான் அது. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னார அந்த காமாட்சிக்கு உயிர் பலியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. கேள்விப்பட்டிருக்கியா நீ? அப்படிலாம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆதிசங்கரருடைய காலத்துக்கு பிறகு காமாட்சிக்கு உயிர் பலி கொடுக்கக்கூடாது, அவள் சாத்விக மிகுந்த சக்தியாவாள், ஸ்ரீசக்கர நாயகியாவாள் என்ற ஒரு மாபெரும் ஆற்றலை பயன்படுத்தி இருக்கிறது. என்னப்பா வேணும் உனக்கு? என்னோட பொருள் அவனுக்கு எனக்கு தொடர்பே இல்லையா? என் பிள்ளைய கல்பருக்கு 10 ரூபாய் கொண்டு வந்துடுறேன். பக்கத்தில் வா, கால் வந்துட்டு வா. உன் மகளுக்கு உயிர் கண்டம் இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். சொத்துக்கும் நகலட்டுக்கும் பங்கம் இல்லாமல் சமாதானம் ஆக்கி தரேன். உட்காந்துதான். கர்ப்பசாமிக்கு என் உடம்புல ஒரு தீய சக்தி இருந்து பிரச்சனையை உருவாக்குது கர்ப்பசாமி. அதை சீர் பண்ணி தரணும்னு கேட்டு வந்த செல்ல மக்கள் வாங்க. கால் நல்ல அண்ணே, என்னண்ணே அவசரப்படுறீங்க? இன்னொருத்தனை காலில் வந்துட்டாங்கண்ணே. நீ குடியிருக்கிற வீட்டுக்குள்ளே போய் பார்த்தப்பா, சில சமயத்தில் படிச்சுன்னு திரும்பி பார்க்கும்போது யாரோ வந்துட்டு போகிறாங்கன்னு தெரியுது. ஆனால் திடப்பொருளாக தெரியலை, இன்னும் ஒரு நிழல் போல போகுது அப்படி தெரியுது. உண்மையா இல்லையா? அந்தால ஒரு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா உன் உடம்பை அமுக்கிறத மாதிரியும், கடுமையாக உடம்பு ஹீட்டானது மாதிரி, சூடானது மாதிரி உஷ்ணமும், கழுத்து பக்கத்தில் அப்படி தொண்டையை அடைக்கிறத மாதிரி ஒரு ஃபீலிங்கும், முடியை பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு எங்கேயோ போகுதுங்கிறது மாதிரி உள்ள ஒரு நிலையும் நடக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு மத்தியானா தம்பி, எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் நடக்குது. அப்படியே ஆகட்டும். அது செய்வினைகளால் ஏவி விடப்பட்டதா அல்லது இயல்பாக எதுவும் ஆத்மாக்கள் எங்களை துன்பப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்தில். இது செய்வினை ஏவர்களால் உருவாக்கப்பட்டது. அவைகளை நீக்கி தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா? அது மட்டும் இல்லாமல் மனநிலைகள் பாதிக்கப்பட்டது மாதிரி சில சமயங்களில் வேதனைப்பட்டு உன்னை ரொம்ப துன்பப்படுத்துகிறான். இவளை எப்படியாவது குணமாக்கி என் குடும்பத்தை நல்லா ஆக்கிறணுங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்தில் இருக்கு. அதனால் இவ உள்ளத்தையும் சரியாக்கிறதேன், அந்த தீய சக்தியும் வெளியாக்கிறதேன். நாளைக்கு 4:30 மணிக்கு உங்களை மீண்டும் நான் கூப்பிடுவேன். அந்த உத்தரவில் இவளை நான் சரியாக்கி இங்கேருந்து போகும்போது சந்தோஷமாக அனுப்பிவிட்டுருந்தேன்டா. கடனை கொடுக்கணும், இந்த நான் உனக்கு கொடுத்துட்டேன், நீ கொடுத்துக்கா. பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலை போட்டு என் கையால் ரூபாயை வாங்கு, அசத்து போ. இந்த கனியை நாளைக்கு 4:45 மணிக்கு என் கையில் தர வேண்டும். கர்மசாமிக்கு அப்படியா? கர்மசாமி பிரான்ஸ், வெளிநாடு பிரான்ஸ். பிரான்ஸ் நாடு, பிரான்ஸ். பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறீங்களா?
உங்கள் வீட்டில் இருந்து 2 கிலோமீட்டருக்குள்ள பெரிய சர்ச்சு எதுவும் இருக்கா? அப்போ நீங்கள் தான் கால் வந்துட்டு வாங்க. நீயும் பிரான்ஸாடா தம்பி? இரு. அப்படியா? உட்காரலாம். இது என்னப்பா காலில்? மூன்று ஆண்டுகள். நீங்கள் பிரான்ஸா? அப்படியா? யார் மறைக்காத விடு. கனி கொடுத்தீங்களா? எஸ். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே உன்னுடைய தொழில் உடல் சம்பந்தமாக நிறைய மனவேதனைகள் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலைகளுக்கு நாமெல்லாம் மாந்திரிகம் இவைகளையெல்லாம் நம்பாத மனம் படைத்தவராக இருந்தாலும், ஆனால் ஏதோ மாயமாக ஒரு சூது நடந்திருக்குமோ என்று ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் உண்டு. உண்மையா இல்லையா? கால் ஒன்று. நீ வேலை பார்த்த இடத்திலிருந்து வெளியே வரக்கூடிய நிலைமைகளும் நடந்துச்சு. அதுக்கு பிறகு உனக்கு நிறைய உடல்நிலைகளும் பாதிக்கப்பட்டு சட்டப்படி சில வழக்குகள் வருமோ என்ற ஒரு சில பயமும் ஏற்பட்டு குழப்பங்கள் நடந்தது. உண்மையா இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய கடனையும் தீர்த்து தாரேன். ஒரு பிள்ளையை பற்றிய மனக்குழப்பம் உன் உள்ளத்தில் உண்டு மகனே. அதையும் சரியாக்கி வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேண்டும்? யார் சொல்றா? நீ சொல்லுவேன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு சக்தி உனக்கு இருந்தால் அதை சொல்லி நான் கூப்பிட்டுருக்க மாட்டேனா? அந்த பாக்கியமே இருந்தாலும் அந்த பிரதிபலிப்பை உனக்கு நான் தெளிவுபடுத்தியிருக்க மாட்டேனா? உனக்கு கருப்பசாமி மேலே அன்பு பாசம் இருக்குது. என்ன நினச்சி அங்கே விபூதி கொடு, வெற்றி அடைவாய். ஜெயிச்சு தாரேன். நல்லா இருப்பான். கருப்பசாமிக்கு அதே பிரான்ஸ் தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று கேட்டு வந்தது. தமிழ் தெரியுமா? நன்றாக. உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? அதான் இல்லற வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க. என்ன சார் சொல்றாங்க? பையன் என்ன செய்தாரு? கல்யாணம் முடிச்சுட்டானா? வாங்க, அதான் இல்லற வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. கல்யாணம் பண்ணாம நல்ல பையன் தானே அது? வேற யாருக்கு அது கிடைக்கும்? கால் வந்துட்டுவாங்க. அதான் இல்லற வாழ்க்கையில் இருக்கும் குழப்பத்தை தீர்க்க வேண்டும்னு கேட்டிருக்கேன். அது தெளிவாக பேசிட வேண்டியதானே? கொஞ்சம் அமைதியாக நிற்க சொல்லு. கூடால ஒரு உத்தரவு நடக்கும். ஒரு உத்தரவு நடக்கும் பொழுது உள்ள புகுந்து விடக்கூடாது. உட்காருங்கம்மா. மகாசக்தியாக இருக்கு. உட்கார். உன்னுடைய குடும்பத்துக்குள்ள நான் போய் பார்த்தேன். 4 தலைமுறைகளுக்கு முன்னால் பெண்களுக்கு சில பாவங்களை செய்த வம்ச வழியில் வந்தவர்கள் நீங்கள். அந்த சூழ்நிலைகளால் உனக்கு பெற்ற பிள்ளைகள் உன்னுடைய சொல்லுக்கு மாறுபட்ட நிலைகளிலும் அவங்களுடைய வாழ்வை சீராக நடத்தி கொள்ள முடியாத குறைகளும் உடலாலும் உள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டவர்களாலும் இருப்பார்கள். அந்த மகனுக்கு மந்திரம் பண்ணி எதுவும் என் மகனை மடக்கிட்டாளா அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்கு. இவன் தான் விரும்பி அந்த பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டானே தவிர அவ இவனை ஒன்றும் மடக்கவே இல்லை. ஆகினால் திருந்த வேண்டியது உன் மகன்தான், அந்த பெண் அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கால் ஒன்று. நீ உட்கார்ந்து கடா தம்பி. அவளை பிரிய முடியுமான்னு கேட்டேன். எனக்கு அப்பா ஆத்தா யாரும் வேண்டாம், அவாதான் வேணும், ஒரே முடிவுக்கு வந்துட்டான். அவனை பிரிக்கவும் கூடாது, பிரிக்கவும் முடியாது. ஏனென்றால் ஒரு வாரிசை உருவாக்கி வைத்திருக்கிறார். அது பாவத்தின் செயலாகும். ஆனால் 2 பேரையும் சேர்த்து நீ ஏற்றுக்கிறது தான் நல்லது. என்ன பண்ண போற? இவனை விடாது. போயிருக்கட்டும்மா, இவனை விட மாட்டுக்கால. வழக்கு பணம் எதுக்காக அவனை மடக்கி வச்சிருக்கா. புரியுதா உனக்கு? அதனால் எப்படி மீட்டுறது? கால் வந்துட்டுவா. ஒன்று ஏதேனும் ஒரு சைடில் நிற்கணும்ல.
வைக்கணுமா வேண்டாமா? இப்பவும் உன் மகன் மனசை போய் பார்த்தேன். எஸ் ஜூஸ் வரலாம். ஜெய் ஆஞ்சநேயா. ஸ்ரீராம் ஸ்ரீராம் ராம் ராம். வா.